வணக்கம். தமிழோடு பேசுவோம். இன்றைய தலைப்பு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார். முதலில் எதற்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் தேவை என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்டீர்கள் என்று சொன்னால், இன்று சகோதரர் அஜித் குமார் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்கிறார் என்கின்ற செய்தி தமிழ்நாடு முழுவதும் அறிந்த ஒரு உண்மை. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அப்பொழுது சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? இதுபோல அஜித்குமார் அவர்கள் மாரடைப்பால் இருந்திருக்கிறார், இதை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். ஆனால் இன்று எதிர்கட்சியான அதிமுக தொடர்ந்து போராடியதால் புரட்சி தமிழரிலிருந்து கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் வரை தொடர்ந்து ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்கின்ற பதாகையை கையில் எடுத்து ஏந்தியவாறு போராடியதற்கு கிடைத்த பரிசாக அந்த வீடியோவின் ஆதாரம் கிடைத்தது. அந்த வீடியோ ஆதாரம் கிடைத்ததற்கு பிறகுதான் முதலமைச்சர் என்ன செய்தார்? அஜித்குமார் அவருடைய தாயாரிடத்திலும் அவருடைய தம்பி இடத்திலும் இதுபோல மன்னித்துக் கொள்ளுங்கள் அம்மா, அதுபோல அவருடைய தம்பி இடத்தில் இதுபோல அரசு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்று ஆறுதல் வாக்குறுதி கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து கண்டிப்பாக உடனடியாக நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் என்று இன்று முதலமைச்சர் சொன்னார். இது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் ஒருவேளை எதிர்கட்சிகள் வலியுறுத்தவில்லை என்று சொன்னால், அந்த ஆதாரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், இன்று அந்த பாமரனுக்கு என்ன ஒரு நீதி கிடைத்திருக்கும்? ஒன்றுமே கிடைத்திருக்காது. அதனால் தான் சொல்கின்றேன், கண்டிப்பாக எதிர்கட்சி என்பது தமிழ்நாட்டிற்கு அவசியம் அவசியம் அவசியம். நன்றி.